இன்றைய ஆத்மீக தேன். எசேக்கியேல் 36:36 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று, அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியாகிய ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆம், என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இன்று சொல்லுகிறதான வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தி தன்னுடைய ஸ்தானாதிபதியின் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறதான தேவன். இதோ என் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஜனத்தை ஆகிலும் ஒரு ராஜ்யத்தை ஆகிலும் பார்த்து கட்டப்படுவாயாக என்று சொன்னதுண்டோ? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னதான தேவன் இந்நாளிலும் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உன்னை நோக்கி சொல்லுகிறது என்னவென்றால், உன் வாழ்க்கையில எதெல்லாம் நிர்மூலமாய் போயிற்று என்று நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, ஒருவேளை உன் படிப்பா இருக்கலாம், உன் தொழிலாய் இருக்கலாம், உன் பிள்ளைகளின் எதிர்காலமாய் இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் இன்று உனக்கு உரைக்கிற வார்த்தை என்னவென்றால், நான் கட்டுகிறவன். உன் பாழான ஃபேக்டரியை திறக்க முடியாதபடி கலங்கி கொண்டு இருக்கிறதான உன் வருமானத்தின் அடைத்த வாசலை நான் திறந்து பயிர் நிலமாக்குவேன் என்று சொல்லி சொன்னதை செய்யக்கூடிய தேவன் இன்று உனக்கு தைரியம் சொல்லுகிறார். சோர்ந்து போகாதே, கர்த்தர் மேல் உறுதியாய் நின்று முன்னோக்கி செல்லுகிறவனாய் இரு. என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேண்டிய அனுகூல வாசல்களை திறப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்மை தேடுகிற யாவருக்கும் நன்மையை வழங்குகிற தேவன் நீர் அல்லவோ? உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கட்டாயம் நீர் நன்மையை தருகிற தேவன் அல்லவோ? நெடுங்காலமாய் காத்திருந்து எல்லாம் பாழாயிற்று என்று கலங்குகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பயிர் நிலங்களும் நன்மைகளும் கட்டப்படும்படி அனுகிரகம் செய்யும். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.